Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 395. ஓபன் பண்ணா நேவி ஹெட் குவார்டர்ஸ காட்டுறாங்க. அங்க நம்ம லூஃபியோட தாத்தா கார்ப் நல்லா ஜாலியா பிஸ்கெட்டை தின்னு மென்னு முழுகிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா ஒருத்தன் வந்து சீரியஸான ஒரு மேட்டர் சொல்லியிருப்பான். அதை கேட்டுட்டும் இவ்வளவு கேஷுவலா இருக்காருன்னு ஷாக்கு. என்ன மேட்டர்னா அங்க ஜெயில இருந்தானே சில்வர் ஸ்ட்ரெயிலிங்கிறவன், அவனை டார்க் கிங்னு சொல்லுவாங்க. அவன் ஒரு ஸ்லேவா மாட்டிட்டு இருக்காங்கிற மேட்டர் இங்க இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சுத்தி இருக்கவங்க யாருக்குமே தெரியல அவன் தான் ரெய்லின்னு. அவனை ஒரு நார்மலான கிழட்டு பையன்னு சொல்லி தான் விற்க போறானுங்க. உடனே கார்ப்புக்கு சிரிப்பா வரும். டார்க் கிங் ஆக்ஷன்ல விட போறானுங்களான்னு வந்து சொன்ன ஒரு டவுட், மேபி அது அவனா இல்லன்னா, ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு இப்படி ஒரு சப்பையான விஷயத்துக்கெல்லாம் வந்து மாட்டணும்னு அவசியமே இல்ல. பட் பார்த்த இவங்க ஆளுங்க எல்லாருமே 100% அவன் தான் சொல்லி கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்க. அப்படின்னு அவன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆளு. வேணா இந்த மேட்டரை ஃபிளீட் அட்மிரல் சென்கோகு கிட்ட சொல்லிடலாமாங்கிற மாதிரி கேட்பான். ஆனா கார்ப் இந்த மேட்டரை யாருகிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு இருவாரு. இவங்க ஆளுகளுக்கெல்லாம் தெரியும்ல, அவங்க கிட்டயுமே வேற ஏதாச்சும் கதையை சொல்லி சமாளிச்சிருந்தமாமா. அவனுக்கு ஷாக்கு, ஒருவேளை நிஜமாவே அது அவனாதான் இருந்தா என்ன பண்ணலான்னு. பட் கார்ப் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு அது அவன் தான்டா வெண்ணன்னு. எப்படின்னா அவனை பத்தி இவருக்கு கிடைச்ச ரிப்போர்ட்ல அவன் அகேஷன்ல ஜாலியா வெளியில சுத்திட்டு இருந்தான்னு. இதுல இருந்தே நல்லா தெரியுது அவன் கேம்பிளிங் விளையாண்டு அதுல தோத்து எப்படி அடிமையா போய் மாட்டிட்டான். கார்பே சொல்லுவாரு அவன் நார்மலான ஆளே கிடையாது. லூசுத்தனமா அவனை போய் அப்ரோச் பண்ணா கண்டிப்பா இவங்க சைடு எக்கச்சக்க வேறு சாகிறது உறுதி. சொல்ல போனா இது ஒரு கெட்ட நேரம் தான். உடனே கேட்டுட்டு இருக்கவன் பயங்கரமா ஷாக் ஆவான். உடனே கார்பு அப்படின்னா நம்ம நேவி 2 லெஜெண்ட்ஸ் அட் அ டைம்ல காலி பண்ண போறமாங்கிற மாதிரி. ஒன்னு அவன் இன்னொன்னு யாருன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி அந்த ஆக்ஷன் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. கதவு கிட்ட ஒரு காட்டு எருமை காவல் காத்துட்டு இருக்குது. இவன் பேரு ஜீன் பார்ட். எப்படி கரடி கக்கூஸ் போன மாதிரியே மூஞ்ச வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கானா. அப்படியே உள்ளுக்குள்ள ஆக்ஷன் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. வெளியில தான் ஏதோ குடிசை வீடு மாதிரி இருந்துச்சு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட பணக்காரனுங்க, கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், பைரட்ஸ் அந்த இடத்துல அப்படியே குமிஞ்சு இருப்பாங்க. ஒரு மனுஷனை அடிமையாக்குறதுக்குள்ள எம்பிட்டு ஆனந்தம். ஆக்சுவலா இந்த கிரேட் ஹியூமன் ஆக்ஷன் மாசத்துக்கு ஒரு டைம் நடக்கும். சோ இந்த மாசத்துக்கு இன்னைக்கு இந்த ஏலத்துல எல்லாம் வேலை சொல்லி ஒரு தரம் 2 தரம்னு கேட்பாங்களே, அந்த வேலையை பாக்குறவன் தான் அந்த டிஸ்கோ. அவனுக்கு மியூசிக் எல்லாம் போட்டு வெல்கம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்த உடனே டான்ஸ் வேற டான்ஸ். இதுல காமெடி என்னன்னா இவன் வந்த உடனே அம்பிட்டு பேரும் பயங்கரமா கத்துவாங்க. அது இவனை பார்த்த சந்தோஷத்துல இல்ல, இந்த நாய் வந்தாதான் உடனே ஆக்ஷன் நடத்துவாங்கன்னு. அவன் போன உடனே பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான குவாலிட்டியான அருமையான அடிமைகளை நாங்க எடுத்து வச்சிருக்கோம். நீங்க எல்லாருமே ரொம்ப லக்கி. ஏன்னா இன்னைக்கு நடக்க போற ஷோ ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஷோ. எங்களோட அடிமனசுல இருந்து உங்க எல்லாத்தையும் வாழ்த்துறேன். கண்டிப்பா உங்க வீட்டுக்கு நீங்க அடிமைகளோட தான் போவீங்க. அப்படி இப்படின்னு அவங்க பில்டப் பண்ண இங்க இருக்க அடிமைகள் எல்லாத்துக்குமே லைட்டா பீதியாகும். அதுலயும் அங்க ஏலத்துக்கு வந்திருக்க ஒரு 2 பேர் பேசுறத கேட்கணுமே, ரொம்ப ரொம்ப கொடுமை. என்னன்னா ஒருத்தி லாஸ்ட் டைம் வந்தப்போ ஒருத்தனை ஏலத்துல எடுத்துட்டு போனாலாமா. ஆனா அவன் 10 நாள் கூட தாங்கல, அதுக்குள்ளேயே உடஞ்சிட்டான். சோ இப்ப அவளுக்கு ஒரு யங்கான பயங்கர பாடியோட மசிலா இருக்கிற ஆள் தேவைப்படுதாமா. கூட இருந்த அந்த கிழட்டு பயலுக்கு நல்ல அழகான 3 கேர்ள்ஸ் தேவைப்படுதாமா. ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன்னு வேற சொல்லி சிரிச்சுட்டு இருப்பான். இங்க இவங்க இப்படி என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க அடிமையா மாட்டினவங்க எல்லாம் பயங்கர பீதியில இருப்பாங்க. தேவையில்லாம இப்படி வந்து மாட்டிட்டமேன்னு. அதுலயும் கேமி எல்லாம் ரொம்ப பயந்து போய் உட்கார்ந்து இருப்பான். அந்த ரேலிங்கிறவனுக்கெல்லாம் இத பத்தி கவலையே இல்ல. சாலியா உட்கார்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். அப்ப அங்க ஒருத்த வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே ரெடியா வச்சுங்கன்னு சொல்லிட்டு இருப்பானா. சரி ரைட்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆள கொண்டு வருவாங்க. அவன் ஒரு பைரட், சொல்ல போனா ஒரு மியூசிஷியன் கூட. இதை மட்டும் சொல்லி அவனை வித்தர முடியாதுல்ல, அதனால பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவன் கிட்ட ஏதாச்சும் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் கொடுத்து பாருங்க, அப்படியே நீங்க கேட்கிற மாதிரி வாசிச்சு தள்ளுவான். உங்க கால ரத்தம் சொட்டு சொட்டா விடாது, பைப்பை திறந்தா தண்ணி பீச்சுக்கிட்டு அடிக்குமே அப்படி வரும். அந்த அளவுக்கு இன்ப இசை காதுல வந்து நாட்டியம் ஆடுமாமா. சொல்லப்போனா அவன் ஒரு மியூசிக்கல் பாக்ஸ். அது மட்டும் இல்லாம வீட்டை நல்லா கிளீன் பண்ணுவான். கையில ஒரு மாபை மட்டும் கொடுத்து பாருங்க, ஒக்காமக்கா மாவாட்டுற மாதிரி ஆட்ட நாட்டி டைல்ஸ் தரையே சும்மா பல ஆக்கி கொடுப்பான். எவங்கிட்டயே மிஸ் ஆனாலும் இவங்கிட்ட குப்பை மிஸ் ஆகாது, அவ்வளவு கிளீனா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவன் சூப்பரா வைன் ரெடி பண்ணுவான். இவனுக்கு வயசு 25 தான் ஆகுது. 192 சென்டிமீட்டர் ஹைட், 130 கிலோ வெயிட். இவனோட பேரு தான் பைரோன். யாரு வேணுமோ வாங்கிக்கிங்க. இவனோட ஸ்டார்டிங் பிரைஸ் 4,80,000 பெரிஸ். நீங்க எவ்வளவு கேட்கணுமோ தாராளமா கேட்கலாம். இவனெல்லாம் எவனாச்சும் வாங்குவானாங்கிற மாதிரி பைரட்ஸ் எல்லாம் லுக் விடுவானுங்க. ஆனா கூட்டத்துல ஒரு பால் டப்பா 4,80,000 பெரிஸ்கே கேட்பான். வேற யாராச்சும் கேக்குறீங்களா? அப்படியே கூட்டமே சைலண்டா இருக்கும். அப்ப திடீர்னு இன்னொருத்தன் 5 லட்சம் பெரிசுமா. உடனே முதல்ல கேட்டவனுக்கு பீதி ஆயிரும். ஐயோ இன்னொருத்தன் கூட்டு போயிடுவான் போலேன்னு. டக்குன்னு பார்த்தா இன்னொருத்தன் 5,20,000 பெரிஸ்கே கேட்பான். மறுபடியும் அதோட ஸ்டாப் ஆயிருமா. அவன் விரதா இல்ல. இவன் பாடுவான், ஆடுவான், தொடைப்பான், கடிப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். விடாதீங்க, இவன் ஒரு பைரட்டு. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. இவன் வீட்டை காவ காக்கிற
வர நாய் மாதிரி பேயே வந்தாலும் பாய் பாயின்னு பாஞ்சிருவான். யாராச்சும் கேக்குறீங்களா கமான் கமான் ஒன்னு அங்க இருந்து அந்த 2 பேரும் மாத்தி மாத்தி போட்டி போட்டுட்டு இருப்பானுங்க. உடனே அந்த பால்டப்பா என்ன பண்ணிரும், எப்படியாச்சும் அவனை வாங்கி ஆகணும்னு சொல்லி 6 லட்சம் பெரிய சென்னிடுவான். எப்படியே ஆரம்ப விலை 4,80,000 இருந்து இப்போ 6 லட்சத்துக்கு போயிருச்சு. வேற யாருக்காச்சும் வேணுமான்னு கேட்டோன்னு அந்த மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருந்தானுங்களே அவனு அப்படியே சைலண்டா இழிச்சுக்கிட்டே இருப்பானுங்களே தவிர அதுக்கப்புறம் ஏத்தி கேட்க மாட்டானுங்க. சரி ரைட்னு சொல்லி 6 லட்சம் பெரிஸ்க்கு ஓகே பண்ணி அந்த பால்டப்பாக்கே அந்த அடிமையை கொடுத்துருவாங்க. அப்ப அந்த டிஸ்கோ பையன் வில்லத்தனமா ஒரு சிரிப்பு சிரிப்பான். அட என்ன மேட்டர்னா 2 பேரும் மாத்தி மாத்தி பெரிச ஏத்தி ஏத்தி கேட்டுட்டு இருந்தானுங்கல்ல அவனுக்கு 2 பேருமே இவனோட ஆளுங்க தான். விலையை ஏத்தி விக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டகால்ட்டி வேலை பண்ணியிருக்கான். அப்புறம் என்ன மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருவான். இன்னும் நிறைய சூப்பர் சூப்பர் டீல்ஸ் எல்லாம் வரப்போகுது மக்களே, தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம அடுத்த ஏலத்துக்கு போலாமான்னு தான் கேட்பான். சத்தம் காதை கிளிக்கும். அப்படியே கட் பண்ணா எரும மாட்டு மேல வந்துட்டு இருக்கானே சஞ்சி, அவங்கிட்ட அந்த டூவல் ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுப்பான். என்னடானா அதுதான் மார்க்கெட் பிரைசஸ். அதை பார்த்துட்டு எல்லாம் சஞ்சி செம்மையா காண்டாவான். அதுல என்ன போட்டிருக்கோம்னா யார் யாருக்கு என்னென்ன விலையெல்லாம் வச்சு விற்பாங்கன்னு. நார்மலா ஒரு மனுஷனை விக்கிறாங்கன்னா அவனை 5 லட்சம் பெரிஸ்க்கு விற்பாங்க. அதுலயும் ஆம்பளை ஜெயண்ட் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் 50 மில்லியன் பெரிஸ். ஆமா ஃபீமேல் மெர்மைட்ஸ்னா 70 மில்லியன் பெரிஸ். அவ ஸ்டார்டிங்கே 70 மில்லியன்னா இன்னும் பிட் பண்ணாங்கன்னா எவ்வளவு வரும் இப்ப தெரியுதாக்கன்னா எதுக்காண்டி எல்லாருமே மெர்மைட பிடிக்க இவ்வளவு வெறித்தனமா இருக்காங்கன்னு. ஒரு டைம் நீ யாரையாச்சும் அங்க வாங்கிட்டீனா அவங்கள நீ என்ன வேணாலும் பண்ணலாம். முக்காவாசி அங்க வரவனுங்க எல்லாம் பணக்காரனுங்க. பணத்தை கொடுத்து அடிமையா கூட்டு போயிட்டாங்கன்னா அந்த அடிமையோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஃபிஷ் டேங்குக்குள்ள மீன் மாட்டின மாதிரி அழகு பொருளுக்கு வைக்கிற மாதிரி வச்சு விட்டுருவானுங்க. இதெல்லாம் சொல்ல சொல்ல சஞ்சிக்கு கொலை காண்டாவும். என்னடா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஒரு வாழ்க்கையே இல்ல கொடூரம். அப்புறம் ஏன்டா வெட்டித்தனமா பேசிட்டு இருக்க வீணா போன மென்டல் பையல சீக்கிரமா அவளை போய் கண்டுபுறா லூசு பையலன்னு தொண்டை கிளிய கத்துவான். அப்படியே கட் பண்ணா இங்க எல்லா டீமுமே ஸ்பிளிட் ஆகி போனாங்கல்ல அவங்க எல்லாருமே ஒவ்வொரு டவுன்ல போய் செக் பண்ணிருப்பாங்க. எங்கேயுமே அந்த கடல் கனி இருக்கிறதா தெரியல. சொல்ல போனா நல்லா தரவா செக் பண்ணிட்டாங்க. எப்படி கிடைக்கும் அவளை தான் ஆக்ஷன்ல வச்சிருக்கானுங்களே. லூஃபி எல்லாம் வண்டியை ஓட்டுறவன உசுர வாங்கிட்டு இருப்பான். சீக்கிரம் போடா சீக்கிரம் போடான்னு. இவங்க போயிட்டு இருக்குது என்ன பேர்டா அப்படியே பறந்துகிட்டே இருக்கிறதுக்கு. தண்ணிக்குள்ள விட்டு தான் மேல எடுத்தாகணும். அதனால கொஞ்சம் பொறுமையாடுறா விளக்கண்ணு சொல்லி சும்மா சல்லுன்னு வெளியில போவான். கேமி கேமின்னு நம்மளுக்கு கத்திட்டே வருவான். அப்படியே கட் பண்ணா உசோப்பு ஒரு குடிகாரங்கிட்ட மாட்டிட்டான். அவன் புலம்புன்னு புலம்பி தள்ளுவான். ஆக்சுவலா அவன்கிட்ட விசாரிக்கிறதுக்கு போயிருப்பாங்க. அவன் என்ன சொல்லுவான், நாங்க வந்து ஒரு ஜெயண்ட புடிச்சிட்டு வந்தோம். எங்க ஐட்டம் தான் அந்த ஆக்ஷன்ல மெயின் ஐட்டமா இருக்கணும். ஆனா ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒருத்தன் மெர்மைட கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டான். அதனால எங்களோட பொருளை 2வது தள்ளிட்டாங்கன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே சரக்கடிப்பானா. அப்பதான் தெரிய வந்துச்சு நம்ம கேமிய ஆக்ஷன்ல விட்டுட்டானுங்கன்னு. அப்புறம் என்ன எல்லாத்துக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடுவான். இந்த மாதிரி கேமிய கடத்தினது அந்த பீட்டர் மேன் தான். அவளை இப்ப ஆக்ஷன் ஹவுஸ்ல கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அதுவும் அந்த ப்ரோ ஒண்ணுல. எல்லாரும் அங்க போகணும்னு எது பீட்டர் மேனான்னு லூஃபி கூட இருந்தவன் ஷாக் ஆவான். எது அவனான்னு. சரி இப்ப அவங்களுக்கு கேமி எங்க இருக்கா என்னன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. இனி விடுவாங்களா சும்மா மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு போவாங்க. எல்லாரும் வேகமா போவாங்க. இங்க ப்ரூக்கு ஏன்டா வேகமா போறேன்னு புலம்பி தள்ளுவான். இப்ப எல்லாத்துக்கும் என்ன பயம்னா ஆக்ஷனுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா அவளை அங்க விக்கிறதுக்கும் ரெடி பண்ணிருப்பாங்கல்ல. சோ எப்படியாச்சும் அவளை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு வேகமா போவாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஜோரோவை காட்டுறாங்க. அவனை ஒரு கிட்னாப்பர்ஸ் கேங் வந்து ரவுண்ட் கட்டிட்டானுங்க. ஏன்னா இவன் தான் ரொரோனோவா ஜோரோன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் இங்க போயிட்டு இருக்கான் ட்ரீ 1க்கு. ஏன்னா அவன் வரும்போது நம்பரை தப்பா பாத்துட்டான்ல. இப்ப நம்மளுக்கு அத்தனை பேருமே அங்கதான் போயிட்டு இருக்காங்க. எப்படி எல்லாம் கோஇன்சிடென்ஸ் ஒர்க் ஆகுது பாத்தீங்களா. இங்க எல்லாம் ரவுண்ட் கட்டினவன அவன் தெளிவா சொல்லிடுவான். நான் ட்ரீ 1க்கு போறேன், அதுவும் என் கப்பலை தேடி. அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு ஓடி இருங்கப்பா. மில்லியன் கணக்குல பெரிய பவுண்டி வச்சிருக்கவன அவ்வளவு சீக்கிரமா விடுவானுங்களா? கத்தியோட ரவுண்ட் கட்டுவானுங்க. வேணாண்டான்னு அவன் எவ்வளவோ சொல்லுவான். யாரும் கேட்கல. அந்த டீமோட லீடர் சடவாயன் பைரட் ஹண்டர் ஜோரோ 130 மில்லியன் பெரிய பவுண்டி உன்னை விட்டுருவோமான்னு சொல்லி ஓங்கி வெட்ட வருவான். நம்மளுக்கு கத்தி எடுத்தெல்லாம் வித்தையெல்லாம் காட்ட மாட்டான். ஒரே ஒரு லுக்கு மட்டும் தான் விடுவான். அதுக்கே அத்தனை பேரும் அலண்டு போய் பீதியாகி வழிய விட்டுருவானுங்க. அதுலயும் அந்த டீமோட லீடரு பாஸ் நீங்க ஏன் வெயிட் பண்றீங்க, அதோ அந்த வழியா போனீங்கன்னா 1 நம்பர் ட்ரீக்கு போயிடலாம், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, வீட்டுல எல்லாத்தையும் கேட்டாதான் சொல்லுங்கன்னு நல விசாரிச்சு அனுப்பி வைப்பானுங்க. வாட்ட பெட்டி. அதே நேரம் இங்க ஆக்ஷன்ல ஒவ்வொருத்தனுங்களா வச்சுதான் ஏல விடுவானுங்கன்னு பார்த்தா அப்படியெல்லாம் இல்ல. மொக்க பீஸுங்க நிறைய இருந்தா அந்த எல்லாத்தையும் மொத்தமா அள்ளி போட்டுருவானுங்க போல. அப்படித்தான் ஒரு 10 பேர்த்த கெட்டி இழுத்துட்டு வருவானுங்க. இவங்க எல்லாம் ஹியூமன் லேபர்ஸ். ஆமா யாரு வேணுமோ வாங்கிக்கலாம்னு சொல்லி ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணுவான். காய்ஸ் இன்னைக்கு ஆக்ஷன் டைமை செக் பண்ணுங்கம்மா. செக் பண்ணி பார்த்ததுல ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி 30 நிமிஷம் ஆச்சாமா. இதை கேட்ட உடனே சஞ்சய்க்கு அப்படியே தூக்கி வாரி போடும். ஐயோ அப்ப நம்ம டைமுக்கு போய் சேர முடியாதான்னு. டூவல அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதேம்மா. ஏன்னா மெர்மேட் எல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய ஷோகேஸ் ஐட்டம். அவளெல்லாம் கண்டிப்பா ஆக்ஷன்ல கடைசியில தான் விடுவானுங்க. கண்டிப்பா டைமுக்கு போயெல்லாம் கவலையே படாதேம்மா. ஆமாட்டா நீ போற வேகத்துக்கு நான் நீந்தியே போயிடுவோம் போல. பிளைங் ஃபிஷ்ஷை விட சொங்கி பாயில் ஆக்கியடா. சட்டு புட்டுன்னு ஷார்ட்கட்ல போடான்னு சொன்னா பொறுமை பிளாக் கோட்டு பொறுமை எருமையை விட பெருசுமா. ஐயோ பேசியே கொள்றானேன்னு சஞ்சியால முடியல. அப்பதான் அவன் இன்னொரு ட்விஸ்ட் வைப்பான். என்னன்னா மெர்மேட கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவன் ஆரம்பத்திலேயே ட்ரீ 1க்கு தான் நேரா வண்டியை திருப்பிட்டான். அதாவது வேற எங்கேயுமே தேட போல. அந்த வேலையை தான் மத்தவங்க பாத்துக்கிட்டாங்களே. அதனாலதான் நீ டீம் ஹெட்டா வச்சிருக்காங்க. எப்படி என்னோட பிரில்லியன்சி. அங்க ஆப்போசிட்ல பாருமா, பார்த்தா அங்கதான் ஆக்ஷன் நடக்கிற இடம் இருக்கும் அப்படின்னு இவங்க ஃபர்ஸ்டாவே வந்துட்டாங்க. உடனே சஞ்சி பாராட்டி தள்ளுவான். வாவ் சூப்பர் அப்படி இப்படின்னு. சரி ரைட் இப்ப பாரு நான் ஃபர்ஸ்டா போறேன் பாருன்னு சொல்லிட்டு சல்லுன்னு போவான். ஆனா அவனுக்கு முன்னாடி சாப்பர் வந்துருவான். எப்படி இவனுக்கு எல்லாம் தேடி
தேடிட்டு வந்திருக்கானுங்க அப்படின்னா டுவலோட வண்டி ரெண்டாவதா தான் வந்து நிக்கும். உடனே சஞ்சய் குரு குரு குருன்னு லுக் விட்டுட்டு அவன் பொட்டனிலேயே ஒரு போடு. ஆமா முதல்ல கிளம்பியுமே ரெண்டாவதா தானே வந்து நிக்கிறான், நீ ஒன்னும் ஃபர்ஸ்ட் இல்லடா புடலங்கான்னு சொல்லிட்டு இறங்கிடுவான். அந்த டைம்னு பார்த்து கரெக்டா நம்ம நமி அந்த ஹச்சி ஸ்டார் பிஷ்ன்னு அடுத்தடுத்து எல்லாம் வருவாங்க. அவங்க எல்லாத்தையும் விட நம்ம சஞ்சய்க்கு நமிய பார்த்தோன்னே ஹாப்பி. சோ அவளை பார்த்து வாமா வாமா வாமான்னு சொல்லி ஆர்வமா நம்மால வெயிட் பண்றதோட நம்ம பிராங்கியா காட்டுறாங்க. பயப்புள்ள அடிச்சு புரண்டு ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். அவன் தான் கடைசியா வந்திருக்கான். வந்து பார்க்கும்போது அந்த ஆக்ஷன் நடத்திட்டு இருக்காங்கல்ல, அங்க வாசல்ல ஒரே கலவரம். வேற யாரும் இல்ல, நம்ம ஆளுங்க தான். சஞ்சய் போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பான், எப்படா நீங்க கேமியா வைக்கலாம் அப்படி இப்படின்னு. ஆனா அந்த ஏழை உறவனுங்க, தம்பி நீ தான் இங்க தேவையில்லாம வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க, நீ இதே மாதிரி தொல்லை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நாங்க லீகலா உன் மேல ஆக்ஷன் எடுப்போம் பானுங்க. பண்றது இல்லீகல் வேலை, ஆனா நம்ம ஆளுங்க மேல ஆக்ஷன் எடுப்பானாமா. இத கேட்டுட்டு அத்தனை பேருமே செம்மையா காண்டாவானுங்க. சஞ்சய் எல்லாம் சட்டையோட புடிச்சு, ஏண்டா எங்க எல்லாத்தையும் பார்த்தா என்ன இழிச்சவாப்பாளுக மாதிரி தெரியுதா, இந்த மாதிரி ஒரு பிசினஸ் உலகத்திலேயே இல்லடா, யாருக்கு அதுல பூசுத்த பாக்குறான்பா, அவன் அதுக்கு மேல நக்கல் பண்ணுவான். தம்பி நீ எல்லாம் பைரட்டா இருக்க தகுதியே இல்ல, உனக்கு இன்னுமே இந்த பைரட் உலகத்தை பத்தி தெரியல அப்படி இப்படிமா நமியுமே அடிச்சு சொல்லுவான். இந்த உலகத்துல மனுஷங்களை வாங்குறதும் விக்கிறதும் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். பட் இப்படி எல்லாம் இவங்க பண்றாங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுத்து தானே பண்ணியாகணும். எவ்வளோடா காசு கொடுத்தீங்க கொய்யாலைகளான்னு செம்ம காண்டா கேப்பா. அவன் என்ன குழந்தை மாதிரி பேசுறீங்கன்னு சஞ்சியோட கையை தட்டி விட்டுட்டு திமிரா சொல்லுவான், நீங்க என்ன கிழிக்க முடியுமோ கிழிச்சுக்கீங்க, கவர்மெண்ட்டை சேர்ந்த ஆளுகளும் சரி நேவி ஆளுகளும் சரி எங்க கூட தான் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஹியூமன் டிராபிக்கை பத்தி எல்லாம் நல்லாவே தெரியும். பின்ன ஏலம் உருக்குன்னே ஒரு இடத்தை விட்டு ஏகப்பட்ட பேர்த்த ஏலத்துல வித்துட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்குதுன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமையா இருக்கும். இப்படி அவன் சொன்ன உடனே சஞ்சய்க்கு கொலை காண்டாவும். அட பண்ணி பழுகளா எல்லாருமே அப்ப கூட்டு களவாணிகளான்னு நமியாலெல்லாம் சுத்தமா நம்பவே முடியல. கவர்மெண்ட் எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அலோவ் பண்றாங்கன்னு. சொல்ல போனா இது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் தானே. உங்களால எதுவும் கிண்ட முடியாது, தொல்லை பண்ணாம இந்த இடத்தை விட்டு கிளம்புற வழிய பாருங்க, எங்களுக்கு யாழம் விட வேண்டி இருக்குதும்பானா. இத கேட்ட பிராங்கி காண்டாயி மெர்மேடு இங்க இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் என்னடா அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை, அத்தனை பேர்த்தையும் இங்கே நான் பொலந்து கட்டிட்டு நான் அவளை கூட்டு போறேன்டான்னு சொல்லி அட்டாக் பண்ண கையை எய்ம் பண்ணுவான். அச்சு எல்லாம் அடிச்சு புறந்து தடுப்பான். வேணாண்டா இந்த வேலையை மட்டும் இங்க பண்ணிடாதேன்னு. ஏன்னா உள்ளுக்குள்ள செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாம் இருக்கானுங்க, பெரிய பஞ்சாயத்தாகும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஆக்ஷன்ல விட போறாங்கன்னா அவங்களுக்கு காலர் மாட்டி விட்டுருவானுங்க. கேமி உள்ள இருந்து அவளுக்கு காலர் மாட்டி விட்டுருந்தானுங்கன்னா அவன் நிலைமை என்ன ஆகும். ஒருத்தனுக்கு கழுத்துல மாட்டின காலர் கண்ணு முன்னாடியே வெடிச்சது இல்ல, அதோட அங்கேயே அவன் பேன்னு விழுந்துட்டானே. அவ்வளவு பெரிய பாடியாலேயே தாங்க முடியலன்னா கேமிக்கெல்லாம் வெடிச்சதுன்னா அவளாதான் ஸ்பாட்லயே செத்து போயிருவா. அப்படின்னா இவங்க இஷ்டத்துக்கெல்லாம் உள்ள போய் அவளை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. உடனே அங்க இருந்தவன் தெரியுது இல்ல, அப்படியே ஜாலியா கிளம்புற வழிய பாருங்கன்னு கிண்டல் பண்ணுவான். சஞ்சய் காண்டாயி என்னடா ஓவரா வாய் பேசிட்டு இருக்கேன்னு சட்டையை பிடிச்சி சண்டைக்கு போவானா, சாப்பர் விட மாட்டான். அந்த டைம் தான் நமி பயங்கரமா ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே நேரா நடந்து போவாளா. எல்லாம் பார்த்துட்டு என்ன நமி ஏதாச்சும் பஞ்சாயத்தா எங்க போறேன்னு விசாரிப்பாங்க. அவ ஒரு பிளான் பண்ணிட்டா, நம்மளால சண்டை போட்டு ஜெயிக்க முடியலன்னா அவங்களோட ரூல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம கேமிய கொண்டு வந்தாகணும்பா. இவனுக்கு ஒரு அளவும் புரியல. அட வேற ஒண்ணும் இல்ல, கேமிய ஏலத்துல எடுக்க போறாலாமா. அப்படியே கட் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்க ஜெயில காட்டுறாங்க. அங்க 15வது ஆளை இழுத்துட்டு போவாங்களா. அவன் ரொம்பவும் பயந்தாங்குழி போல, வேண்டாம் என்னைய விட்டுருங்க, நான் ஒன்னும் அடிமை இல்ல, என்னைய காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டே போவான். அவன் கத்துறத கேட்டு கேமிக்கு அப்படியே பயங்கரமா நடுங்கும். நேவி ஆளுங்க எல்லாத்துக்குமே தெரியும் இப்படி ஒரு பஞ்சாயத்து நடக்குதுன்னு. போறவன் நேவி ஆளுகளை கூப்பிடுங்க, அவங்க வந்து நீ காப்பாத்துவாங்கன்னு தொண்டைகளையே கத்துவான். கத்தி என்ன பிரயோஜனம், வித்துட்டு அவனுக்கு பாட்டுக்கு போவானுங்க. இங்க கேமி ரொம்ப பயந்துட்டா. ஏன்னா அவன் கத்துற கத்து அந்த மொத்த இடத்துக்குமே எக்கோவாகும். இங்க நம்பி முடிவு பண்ணிட்டா, ஏலத்துல கேமியை எப்படியாச்சும் நம்ம வாங்கிடலான்னு. சண்டை போடணும்னா தான் உள்ள விடமாட்டானுங்களே தவிர ஏலம்னா உள்ள விட்டுருவானுங்க. சோ உள்ள ஜம்முன்னு என்ட்ரி கொடுப்பாங்க. அந்த கிட்ஸ் பைரட்ஸ் பாத்துருவானுங்க. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க ஸ்டார் ஹெட் குழுவை சேர்ந்தவங்கன்னு. அவனுக்கு லூஃபிய பாக்கணும்னு தான் ஆர்வம். எந்த அளவுக்கு அவன் சேட்டை பிடிச்சவன்னு தெரிஞ்சுக்கணுமாமா. இப்ப ஆக்ஷன்ல 14வது ஆளா இறக்கிட்டாங்க. இந்த டைம் ஏலத்துக்கு கூட்டு வந்தது ஹவுஸ் கீப்பிங் பொண்ணு. நல்லா கேம்ஸ் எல்லாம் விளையாடுவா. சொல்ல போனா செஸ் கார்ட்ஸ்ன்னு ஜாலியா விளையாடுறதும் சரி, வீட்டு வேலை பாக்குறதுலயும் சரி இவ குயின் மாதிரி. ஆமா எந்த குயின் வீட்டு வேலை பார்த்திருக்கு. அட இவ மாசா பண்ணுவான்னு சொல்ல வந்தேன். இவளோட ஸ்டார்டிங் விலையே 6 லட்சம் பெரிஸ். அங்க கூட்டத்துல சில பேரு ஐயோ காசை பூரா செலவு பண்ணிட்டமே, இப்ப இவள வாங்க காசு இல்லையேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு கல்ட்டு பையன் 3 லேடிஸ வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தால, அவன் தான் 6 லட்சம் பெரிஸ்ல இருந்து டைரக்டா 7 லட்சம் பெரிஸ்க்கு பிட்டிங் பண்ணுவான். அப்படி அங்க மனுஷங்களுக்காண்டி ஏலம் கேட்டுட்டு இருக்கத பார்க்கும் போதே நம்ம நமி சாப்பர் பிராங்கி சஞ்சின்னு எல்லாத்துக்குமே செம காண்டாவும். அந்த பொண்ணோட ஏலம் அப்படியே ஏறிக்கிட்டே போகுது. சொல்ல போனா 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியனுக்கே போயிருச்சு. அதுவும் அந்த பொண்ணு கிழவனுக்கு தான் அடிமையா போகுது. அப்படி அந்த பொண்ணு போறத பார்த்தோன்னே ஹச்சிக்கும் ஸ்டார் பிஷுக்கும் செம்மையா பீதியாகும். ஏன்னா இதே மாதிரி தானே அவளையும் ஏலம் விட்டு அனுப்ப போறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம பதறுவானுங்களா. நான் நம்பி கெத்தா சொல்லிடுவா, நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், வேடிக்கை மட்டும் பாருங்க, வேற எதுவும் விளங்காத வேலையை பண்ணாதீங்க, விளக்கு மாத்தாலேயே அடிப்பேன்பா. ஏமா இந்த சிச்சுவேஷன்ல உன்னால என்ன பண்ண முடியும், வேடிக்கை மட்டும் தானே பார்க்க முடியும், வேற என்ன பண்ண போறேன்னு கேட்டா, நம்ம கிட்ட தான் கப்பல்ல ஏகப்பட்ட ட்ரெஷர் இருக்கு, அதோட வேல்யூ கிட்டத்தட்ட 200 மில்லியன் இருக்கும். மெர்மேடோட மார்க்கெட் ரேட் இப்போதைக்கு என்ன அதை சொல்லுங்க, நம்ம அதை வச்சு எப்படியாச்சும் வாங்கிடலாம்னு சொல்லுவா. உடனே ஹச்சி பதறுவான், ஐயோ அது ரொம்ப காசு, என்னால அந்த காசை திருப்பி தர முடியாதுன்னு. ஆனா நம்பி பச்சை பச்சையா திட்டுவா, என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க லூசு கூமுட்டன்னு, நீ எல்லாம் அவளுக்கு கார்டியனா இல்ல
வேற ஏதாச்சா நம்ம ஃப்ரெண்டை எப்படியாச்சும் காப்பாத்தி திருப்பி கொண்டு வரணும், எனக்கு இந்த காசை பத்தி எல்லாம் கவலையே இல்லாம்பா, உங்க எல்லாத்துக்கும் ஓகேவான்னு கேட்டவொடனே சாப்பெல்லாம் உடனே ஓகே நீருவான். அம்பட்டுக்கு சாக்கு நமியா இப்படி பேசுறான்னு. இவங்களுக்கே எப்படி இருக்குன்னா ஹச்சிக்கும் ஸ்டார் பிஷுக்கும் எப்படி இருக்கும், ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அவ்வளவு காசு அவளுக்காண்டி செலவு பண்றால, இந்த நன்றி எனக்கு கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டோம், நீ ரொம்ப ரொம்ப நல்லவன்னு அழுதுகிட்டே சொல்லுவானுங்க. உடனே அவ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே போவா. இந்த சஞ்சி லூசு பையன் தான் அவளை பாராட்டுன்னு பாராட்டி தள்ளுவான். உடனே பிராங்கி மூடிட்டு வாடான்ட்டு போவான். அப்படியே கட் பண்ணி வெளியில காட்டுறாங்க. ஒருத்தன் நோட்டீஸ கண்டமேனிக்கு வீசிட்டு போவான். ஏதாச்சும் முக்கியமான விஷயம்னா தான் இந்த மாதிரி எல்லாம் நோட்டீஸ் போடுவாங்க. என்னவா இருக்குன்னு சொல்லி எல்லாமே எடுத்து பார்த்துட்டு ஆடி போயிருவானுங்க. என்னாச்சு வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா, இது நிஜம்தானா, ஏன் அப்படி பண்றானுங்கன்னு எல்லா பைரட்ஸுங்களுமே செம்மையா பீதி ஆவானுங்க. இப்ப என்ன பண்றது, இதனால நமக்கு தான் பஞ்சாயத்துன்னு புலம்பி தள்ளுவானுங்களா. அப்பதான் அதை படிச்சு ஒருத்தன் தெளிவா சொல்லுவான். ஆக்சுவலி வேர்ல்டு கவர்மெண்டே பக்கத்துல தான் இருக்குது, அங்க பெரிய பெரிய ஆளுகளா இருக்கானுங்க. ஆனா இந்த ஐலாண்ட்ல மெரைன் ஆளுகளை செக் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருப்பானுங்க. ஏன்னா நேவி ஹெட் குவார்டர்ஸ் பக்கத்திலேயே இருக்குது. ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்துன்னு தெரிஞ்சதுன்னா அத்தனை பேரும் பிச்சுக்கிட்டு வந்துருவானுங்க. இப்ப அதெல்லாம் விஷயம் இல்ல. என்ன மேட்டர்னா ஒயிட் பியர்டோட செகண்ட் டிவிஷன் கமாண்டர் ஏஸ் இருக்கான்ல, அவனை பப்ளிக்கா வச்சு எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. ஐ மீன் போட்டு தள்ள போறாங்களாமா. அப்படி பண்ண ஒயிட் பியர்ட் காண்டாக மாட்டானான்னு கேட்பாங்க. காண்டா கொய்யால ஒரு பெரிய வாரே ஆரம்பிக்க போகுதுன்னு டெரரா சொல்லுவான். அப்படி அங்க கட் பண்ணி ஆக்ஷன்ல காட்டுறாங்க. எல்லாமே அடுத்தடுத்து சூப்பரா போயிட்டு இருக்குது. சோ இப்போ இவங்க கிட்ட காட்ட போறது ரொம்ப ரொம்ப ஹைலி ரெக்கமெண்டட் ஐட்டம். யாரு வேணாலும் போட்டி போட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 20 வயசு பொண்ணை கூட்டு வருவான். இவ வந்து ஒரு டான்சர், பேரு பாஷியா. இவ அழகுல செல, சொல்ல போனா இவ ஒரு ஷோகேஸ் ஐட்டம். இந்த அழகான டான்சர் பாஷியா புள்ளையோட ஸ்டார்டிங் பிட்டிங் பிரைஸ் 8 லட்சம் பெரிஸ். மேற்கொண்டு கேட்கறவங்க கேட்கலான்னு ஒண்ணு உடனே 1 மில்லியன், அடுத்து 1.5 மில்லியன் போகும், அடுத்தது 3 மில்லியன் போகும். இப்படி பயங்கரமா அந்த பொண்ணை வச்சு பிட்டிங் ஏறிக்கிட்டே போகும். இத பார்க்க மத்தவங்களை விட நம்ம சஞ்சிக்கு தான் கொல்ல காண்டாவும். லேடிஸ போய் இப்படி ஆக்ஷன்ல விட்டு விக்கிறீங்களாடா வீணா போனவங்களான்னு. இந்த பொண்ணை பார்க்கும் போதே ரொம்பவும் பாவமா இருக்காமா. சொல்ல போனா இதையுமே காப்பாத்தணும்னு தோணுது. ஆனா நம்ம புள்ள கேமியா காப்பாத்தி ஆகணுமே, அதனாலேயே வேற வழி இல்லாம பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி லூஃபிய காட்டுறாங்க. அவன் வண்டி ஓட்டுறவன பட்டாத பாடுபடுத்தி ஆக்ஷன் நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டான். அதே நேரம் ஜோரோ 2வது மரத்துக்கிட்ட வந்துட்டான். இனி அடுத்தது ஒண்ணுதான். அதுக்கு அடுத்தது புரூக்கு. அவன் பயத்துல அப்படிக்கா எப்படிக்கான்னு கண்ணா பின்னான்னு கத்திட்டே வருவான். வண்டி ஓட்டுறவன் பார்த்துட்டு காரிட்டு துப்புவான். ஏண்டா நீ எல்லாம் ஸ்டார்ஹேட் குரூவை சேர்ந்தவனாடான்னு. ஏன்னா இந்த வண்டியில ஏனதுல இருந்து கத்த ஆரம்பிச்சவன் விடாம கத்திட்டே தான் இருக்கான். அவன் கத்தி இவனுக்கு ஒரு சைடு காதே செவிடாயிருச்சு போல. என்னால முடியலடா மூதேவி கத்தாதன்னு புலம்பிக்கிட்டே வருவான். அவனுக்கு இவன் கூட பைக்ல போறது, அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல போய் நிறைய ரைட் எல்லாம் போனாங்கல்ல, அதை விட இங்க பயமா இருக்காமா. சொல்ல போனா என் ஹார்ட் வெளியில குதிச்சு ஓடிடும் போல. ஆனா எனக்கு ஹார்ட் இல்லப்பான்னு சொல்லிட்டு விழுந்து சிரிப்பான். அவன் டே நீ என்ன இலவு வேணாலும் பண்ணி தொலை, ஆனா சிரிக்க மட்டும் செய்யாத கருமா, அதை என்னால தாங்க முடியல. அது மட்டும் இல்லாம உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பீதியா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். உசோப்பும் பக்கத்துல வந்துட்டான், ரோபினும் பக்கத்துல வந்துட்டான், லூஃபியுமே பக்கத்துல வந்துட்டான். கேமி எப்படியாச்சும் உன்னைய காப்பாத்தாம விட மாட்டேன், கவலையே படாதன்னு சொல்லிட்டே தான் வருவான். இப்ப என்ன பஞ்சாயத்துனா உள்ள போனது எல்லாமே அமைதிப்படை, அதாவது நம்பி இருக்கிறதுனால எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. ஆனா இப்ப 2வது வெளியில நம்மளுக்கு வந்துட்டு இருக்கானுங்களே, அவங்க எல்லாம் அடிதடி படை. மெயினா லூஃபி இறங்கிட்டானா இந்த மொத்த ஆக்ஷன்ல இருக்க எல்லாத்தையும் பொலந்து கட்டிடுவான். என்ன நடக்க போதோ தெரியல. அப்படியே கட் பண்ணி ஆக்ஷன் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்க 17வது நம்பர் ஆளை கூப்பிடுறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம கடல் கண்ணியான கேமி தான். அவளை கூப்பிட்டு போறக்காண்டி வருவாங்களா, அவங்கள பார்த்து அவ பயந்து போய் பயங்கரமா நடுங்கறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.